ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா 4/8/1972. சர்வீசபிள், சென்சிபிள் மற்றும் எசன்ஸ்ஃபுல்லின் அடையாளங்கள். பாபா சொல்கிறாங்க, தன்னை சர்வீசபிள் அதாவது சேவைக்கு தகுதியானவர், சென்சிபிள் விவேகமானவர் மற்றும் எசன்ஸ்ஃபுல் சாரம் நிறைந்தவர் என்று நினைக்கின்றீர்களா? 3 குணங்களையும் தன்னுள் தந்தைக்கு சமமாக அனுபவம் செய்கின்றீர்களா? ஏனென்றால் தற்சமயம் உங்கள் எதிரில் என்ன சிம்பல் அதாவது அடையாள குறி வைத்திருக்கின்றீர்களோ அதன்படி சமநிலையின் அருகில் வந்து கொண்டே இருக்கின்றீர்கள் இல்லையா? சிம்பலாக என்ன வைத்திருக்கின்றீர்கள்? விஸ்வின் சிம்பலோ எதிர்காலத்திற்கானது, ஆனால் சங்கமயுகத்தின் சிம்பலோ தந்தைதான் இல்லையா? அப்படி சிம்பலை எதிரில் வைத்துக்கொண்டே சமநிலையை கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றீர்கள் இல்லையா? இந்த 3 குணங்களின் சமநிலையை அனுபவம் செய்கின்றீர்களா? அல்லது குணத்தின் விசேஷத்தை அனுபவம் செய்கின்றீர்களா? அல்லது 2வது 3வதின் அனுபவம் செய்வது இல்லையா? நேரத்திற்கேற்றபடி 3 குணங்களும் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இருக்கின்றதா? தற்சமத்திற்கு ஏற்றபடி முயற்சியின் நிலை எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இருக்கின்றதா? 95% வரையோ சென்றடைய வேண்டும் இல்லையா? எப்பொழுது நேரமே கொஞ்சம்தான் இருக்கின்றது என்றால் அதன் பிரகாரம் 95% இருக்க வேண்டும். 100% என்று கூற முடியாது. கூறினோம் என்றால் நேரத்தின் காரணத்தை சொல்லிவிடுவீர்கள். எனவே 100% என்று கூறுவதில்லை. அந்த 5% விட்டு வைக்கிறோம். சங்கமயுகத்தின் முயற்சி செய்வது நேரத்திற்கு ஏற்றபடி எவ்வளவு சதவீதம் இருக்கின்றது, நேரத்தின் சதவீதத்தின் அனுசாரம் 95%மோ ஒன்றும் பெரிய விஷயமில்லை. அப்படி இவ்வளவு லட்சியத்தை வைத்துக்கொண்டு வேகத்தை அதிகரித்து கொண்டே செல்கின்றீர்களா? அல்லது இன்னும் நேரம் இருக்கின்றது என்று இப்பொழுதும் நினைக்கின்றீர்களா? இன்னும் இவ்வளவு நேரம் இருக்கின்றது என்ற எண்ணம் இப்பொழுது வரவில்லையே. ஒருவேளை இப்பொழுது முயற்சி செய்வதை முடித்துவிட்டால் பின்பு அதில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த எண்ணமும் வரவில்லையே. ஏதோ குறை இருந்துவிட்டது, அதனால்தான் டிராமாவில் அவ்வளோ நேரம் இருந்து விட்டிருக்கிறது. நேரத்திற்கு ஏற்றபடி ஒருவேளை குறைவு இருந்தும் விட்டது என்றால் கூட எவ்வளவு இருக்க வேண்டும்? 50 இருக்கலாம் என்று அப்படி இல்லை. ஒருவேளை 50% நிரப்ப வேண்டும் என்றால் வேகமும் மிக அதிகமாக தேவையாக இருக்கின்றது. இவ்வளவு வேகத்தை யார் அதிகரிக்க முடியுமோ அவர் 95% வரை வந்தடைவது இல்லை என்ற இதுவோ இருக்க முடியாது. அப்படியானால் லட்சியமாக இப்பொழுது என்ன வைக்க வேண்டும்? ஒருவேளை நேரத்துக்கு ஏற்றபடி நாடகப்படி ஏதாவது குறை இருந்து விட்டால் கூட 5% வரை அனுமதிக்கப்படுகின்றது. அதற்கு அதிகமாகலாம் இல்லை. ஒருவேளை இதைவிட அதிகம் இருக்கின்றது என்றால் கடைசி நிலையிலிருந்து தூரமாக இருக்கின்றார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பின்பு பாப்தாதாவின் அருகில் மற்றும் உடன் இருப்பதற்கான லட்சியம் என்ன வைத்திருக்கிறீர்களோ அது நிறைவேற முடியாமல் போய்விடும். ஏனென்றால் முதல் நம்பர் அவ்யக்த நிலையை அடைந்து விட்டார். அதன் பிறகு யார் நெருக்கமான ரத்தினமாக இருப்பார்களோ அவர்கள் குறைந்தது 5% மட்டும் குறை இருக்கின்ற மாதிரி இந்த அளவு அருகில் இருக்க வேண்டும். தந்தை அவ்யக்தமாகிவிட்டார். நெருக்கமான ரத்தினங்கள் 50% வித்தியாசத்தில் இருக்கின்றார்கள் என்றால் இதை நெருக்கம் என்று கூறுவோமா என்ன? அவர் 8 எண்ணிற்குள் வர முடியுமா என்ன? சாக்கார பாபா சாட்சியாக தன்னுடைய நிலையை வர்ணனை செய்தார்கள் இல்லையா? அப்படி சாட்சியாகி தன்னுடைய நிலையை சோதனை செய்ய வேண்டும். யார் எப்படி இருக்கிறாரோ அதை வர்ணனை செய்வதற்கான எண்ணம் ஏன் வர வேண்டும்? வெளிப்படையாக தன்னுடைய மகிமை செய்வது என்பது வேறு விஷயம். ஆனால் தன்னுடைய சுய சோதனையில் புத்திக்கு தீர்ப்பளிக்க வேண்டியதாக உள்ளது. மற்றவர்களுக்கு உங்களுடைய அந்த மாதிரியான நிலையின் அனுபவமோ ஏற்பட வேண்டும் இல்லையா? எனவே நெருக்கமான ரத்தினம் ஆவதற்காக இவ்வளவு வேகத்தில் தன்னுடைய சதவிகிதத்தை உருவாக்க வேண்டியது இருக்கும். 50%யோ மெஜாரிட்டி அதாவது பெரும்பான்மையர் என்று கூறுவோம். ஆனால் அஷ்ட தேவதைகளை மைனாரிட்டி அதாவது சிறுபான்மையர் என்று எப்படி கூற முடியும்? ஒருவேளை பெரும்பான்மையருக்கு சமமாக சிறுபான்மையினரின் லட்சணமும் இருந்தது என்றால் இருவருக்கும் வித்தியாசமாக என்ன இருந்தது? அப்படி என்னென்ன 3 விஷயங்கள் கூறினோமோ அந்த 3ஐயுமே நீங்கள் உங்களிடம் பாருங்கள். சேவைக்கு தகுதியானவரின் ரூபம் என்னவாக இருக்கின்றதோ அதை எதிரில் வைத்து தற்சமயம் நிலைக்கு ஏற்றபடி மற்றும் தற்சமயத்து நடவடிக்கைக்கு ஏற்றபடி தன்னை சேவைக்கு தகுதியானவர் என்று கூற முடியுமா என்று உங்களை நீங்களே சோதனை செய்யுங்கள்.
சேவைக்கு தகுதியானவரின் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயலும் சேவை செய்வதற்கு தகுதியானதாக இருக்கும். அவருடைய எண்ணமும் தானாகவே சேவை செய்யும். ஏனென்றால் அவருடைய எண்ணம் எப்பொழுதுமே உலக நன்மைக்காகத்தான் இருக்கும். அதாவது உலகத்திற்கு நன்மை பயக்கும் எண்ணம் மட்டும்தான் உருவாகும், வீணானது உருவாகாது. நேரத்தின் ஒவ்வொரு வினாடியையும் எண்ணம், சொல், செயலின் சேவை நிலையே கழிப்பார்கள். அவரைத்தான் சேவைக்கு தகுதியானவர் என்று கூறுவது. எப்படி யாருக்காவது ஏதாவது ஸ்தூல தொழில் மற்றும் வியாபாரம் இருக்கின்றது என்றால் இயல்பாகவே அவருடைய எண்ணமும் செயலும் அதற்காகவே இருக்கும் இல்லையா? எண்ணம் மட்டும் இல்லை, கனவிலும் கூட அதைத்தான் பார்ப்பார். அப்படி சேவைக்கு தகுதியானவரின் எண்ணம் இயல்பாகவே சேவைக்காக மட்டும்தான் உருவாகும். ஏனென்றால் அவருடைய தொழிலே இதுதான். நல்லது. ஓம் சாந்தி. பார்ட் 2 நாளை பார்ப்போம். நன்றி பாபா.